நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சேது. இந்த வீடியோ முதல் வீடியோ, என்னோட ஜோதிட துறை சம்பந்தப்பட்ட முதல் வீடியோ. இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் ஐயா மீனம் ராஜு மற்றும் எனக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஜோதிடவியல் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் அனைவருக்கும் என்னோட முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிடவியல்ங்கிறது ஆயக்கலைகள் 64 கலைகள்ல ஒரு முக்கியமான கலை. இது மனிதனோட வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. இது யார் உருவாக்குனது அப்படின்னா, 1000 வருஷம் பராசரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவரால் உருவாக்கப்பட்டதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இது குறைந்தபட்சம் ஒரு 5000 முதல் 50,000 வருஷத்துக்கு முன்பே இதெல்லாம் அந்த காலத்து முனிவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப இந்த சாஸ்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, இந்த ஜோதிடவியலை தெரிஞ்சுக்கிறதுனால மக்களுக்கு எந்த வகையில பிரயோஜனப்பட முடியும் அப்படிங்கிறது நானும் யோசிச்சு பார்த்தேன். அதுல நிறைய பதிவுகள் இருக்கு, சித்தர்களோட பதிவுகள். அது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கன்வே பண்ணா இதை படிச்சதுக்கான ஒரு அர்த்தமாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவுகளை நான் இனிமே ஒன்னொன்னா போடலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜோதிடம்ங்கிறது மனிதனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஒரு வாழ்க்கையில அவனோட நிகழ்வுகள் எப்படி இருக்கும், அதாவது பிறந்ததுலேருந்து அவனோட இறப்பு வரையும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் அவன் கடக்க போறான் அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கால்குலேஷன் தான் அது. இது நம்ம எப்படி சயின்ஸ் படிக்கிறோம் அது மாதிரி இது மெய்ஞானம், அது விஞ்ஞானம், இது மெய்ஞானம். ஸோ கால்குலேஷனும் இருக்கும், சயின்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய உள்ளுணர்வு, நிறைய விஷயங்கள் கலந்ததுதான் இது. பேசிக்கா பாத்தீங்கன்னா 12 கட்டங்கள், 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். அதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 9 பாதம் சொல்லி 108 நட்சத்திர பாதம். இது அடக்கியதான் இந்த ஜோதிடவியல். இதுல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப அடிப்படையானது இதுதான். அப்ப இதை எப்படி மனிதர்கள் பார்க்கலாம், இன்னைக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ஆனா மனிதர்களுக்கு எப்படி இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நான் ஃபாலோ பண்றது எப்படின்னா, எனக்கு புலிப்பாணி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் எழுதப்பட்ட அவரால் எழுதப்பட்ட அந்த ரெஃபரன்ஸ் தான் மிகப்பெரிய சரியான ஒரு விஷயங்களா தெரிந்தது எனக்கு. ஏன்னா அதுக்கு இப்ப நம்ம இப்ப மெடிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ரெஃபரன்ஸ் புக்குன்னு நம்ம நிறைய எடுத்து அதை ரெஃபர் பண்ணுவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் இந்த புலிப்பாணியால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அக்யூரேட்டா இருக்கு. இத்தனை வருஷம் நான் பார்த்ததுல இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இன்னைக்கு ஒரு ஜோதிடத்தை ஒரு மனிதனுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது ஒரு பாடல் மூலமா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு பிறந்த தேதி அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிறந்த தேதி பிறந்த டைம்னு இருக்கும். அந்த நேரத்துல அந்த நாள்ல நிற்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பை வச்சு அந்த 12 கட்டத்துக்குள்ள ஃபிட் பண்ணி அந்த டயத்துல ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிறப்பு ஆரம்பிக்குது. அந்த லக்னத்தை முதல் பாவகமாகவும், அதுல இருந்து லக்னத்துக்கு அடுத்த கட்டத்தை 2ஆம் பாவம், அதுக்கு அடுத்து 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாக்ஸா இருக்கும். அது 12 கட்டங்கள்ல அடக்கி 12 பாவகங்களா பிரிக்கிறாங்க. பாவகங்கள் அது பேரு, அதாவது 12 விஷயங்களா நம்ம பிரிக்கிறாங்க. அதுக்குள்ள நிற்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பை வச்சு அவன் வாழ்க்கையில என்னென்ன அவன் அவன் கர்மாவை இதுல இந்த உலகத்துல அவன் அனுபவிக்க போறான், அவன் எதை கழிக்க போறான், அவனோட திருமண நிலை என்ன, அவனோட கல்வி என்ன அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் ரொம்ப எளிமையா சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். இப்போ ஒரு ஜாதக கட்டத்தைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாடல் மூலமா சொல்றாரு, அதோட நான் விளக்கத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகனோட குரு, நவகிரகங்கள் 9 இருக்கு, அதுல குரு அப்படிங்கக்கூடிய குரு பகவான் நிற்கக்கூடிய அதோட நிலைமைய பார்க்க சொல்றாரு. குரு நின்ற நிலையை பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த ஜாதகத்தை. ஃபர்ஸ்ட் இதுதான் பார்க்கணுமா. அதுக்கு அடுத்தது புதன் பகவான், புதன்கக்கூடிய கிரகம், ராமன் நின்ற நிலையை பாருன்னு சொல்றாரு. ராமன்ங்கிறது புதன், அந்த புதன் வலுவான ராமன் சொல்றாரு. அதாவது அந்த புதன்கிறது ஒரு பெரிய கிரகம், அதோட அதுல நிற்கக்கூடிய நிலைமையை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குருவை பார்க்கணும், அந்த லக்னத்துல இருந்து எண்ணி குரு எங்க நிக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும்.
அதே மாதிரி குரு எத்தனாவது பாவகத்துக்குரியவர் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி புதன் நின்ற நிலைமையை பார்க்கணும். லக்னேஷன் நின்ற நிலையை பாருன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த லக்னாதிபதி அந்த லக்னத்துக்குரியவர் எங்க நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 3 சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆழ்ந்து தியானித்து அவனோட திசா புத்தியையும் கவனிக்கணுமா. அப்போ ஒரு மனிதனோட இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன, புத்தி என்ன, இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ ஓரளவு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். குரு எங்க நிற்கிறாரு, புதன் எங்க நிற்கிறாரு, லக்னாதிபதி என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப திசை என்ன புத்தி என்னங்கும் போதே நமக்கு ஒரு மேக்சிமம் கால்குலேஷன் தெரிஞ்சிடும். இந்த நேரத்துல இதை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தியானித்து, அதாவது தன்னோட இஷ்ட தேவதையை, அவர் என்ன சொல்றாரு, அவர் யாரை பாக்குறாருன்னா அவரோட குருநாதர் யாருன்னா போக மகாமுனிவரை தான் அவர் குருநாதரை ஏற்றிருக்காரு, புலிப்பாணி சித்தர். அந்த போகரை நினைச்சு அந்த ஜாதகனோட ஊழ்வினையை எடுத்து செப்பு அப்படிங்கிறது. என்னன்னா அவனோட இத்தனை விஷயத்த பார்த்தாச்சு, இப்ப நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடணும். இதுதான் ஜாதகத்தை ஒரு மனிதனுக்கு பார்த்து சொல்லக்கூடிய மெத்தட். அப்படின்னு இந்த மெத்தட்ல சொன்னா போக மகா முனிவரோட கருணையால புலிப்பாடி நான் சொன்னது நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ ஒரு கன்க்ளூஷனா சொல்லக்கூடியது என்னன்னா, லக்னத்திலேருந்து ஒண்ணுங்கிற போது சுத்தி 12 கட்டங்கள் இருக்கு. அதுல நவகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா குரு, லக்னத்திலேருந்து குரு எங்க நிக்கிறாரு, புதன் எங்க நிக்கிறாரு, லக்னாதிபதி எங்க நிக்கிறாரு, 3 விஷயத்தையும் பார்த்துட்டு நடப்புல ஜாதகரோட நடப்பு தசா புத்தியை கவனிச்சு அதுக்கப்புறம் தன்னோட இஷ்ட தெய்வம் இல்லைன்னா தன்னோட குருநாதரை நினைத்து, எதுவுமே தெரியலன்னா போக முனிவர் புலிப்பாடி சித்தர்களை நினைத்து அவன் அந்த ஜாதகனோட ஊழ் வினைன்னு சொல்லக்கூடிய எல்லா கால்குலேஷனையும் எடுத்து அவனுக்கு சொல்லிட்டா, இதுவே புலிப்பாணி சொல்லக்கூடிய தன்னோட குருநாதராகிய போகர் அருட்கடாச்சலத்தாலே நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், அப்பதான் இது நினைவு வரும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ ரொம்ப சிம்பிளா முடிக்கிறார். நிறைய மெத்தட்ஸ் இப்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா புலிப்பாணி சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி பார்த்து இதை பிரயோகம் பண்ணி மக்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்லி விட்டுறலாம். இதே போல ஜோதிட பதிவுகள் இனிமேல் அடிக்கடி நான் பதிவு பண்றேன். எல்லாமே புலிப்பாணியோட ரெஃபரன்ஸ் எடுத்து பதிவு பண்ணும்போது அக்யூரேட்டா இருக்கும். வேற எதையுமே நம்ம ரெஃபரன்ஸ் புக்கா எடுக்க தேவையில்ல. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னால் முடிந்த விளக்கத்தை சொல்றேன். நன்றி, வணக்கம்.